1978 கியூபாவில் உலக போராளிகள் மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு தலைவர் பிரபாகரனை கூப்பிட்டுருக்காங்க. அவரால் போக இயலாத சூழ்நிலை. ஏன்னா போராளிகள் கூட்டத்திலேருந்து இங்கேருந்து கியூபா வரைக்கும் போக முடியாது. அதுக்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறார் கியூபாவுக்கு போகிறதுனால. விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதில் பிரபாகரன் எழுதுகிறாரு, தமிழ்ஸ் ஹேவ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தட் ஃப்ரம் Dravidian family, spoken today in Tamil Nadu, Singapore, Malaysia, South Africa, Fiji Island and other countries அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா கதை? இதை விட என்ன நம்மளுக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களுங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அவர்களே. அதைத்தான் பேசியிருக்காரு. அதை தாண்டி இதை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே தமிழ் தேசியத்தின் அரண் திராவிட இயக்கங்கள் தான். அதுதான் இந்த தலைப்புக்கு வரும். ஆரிய பண்பாட்டின் பாசிசத்தை தடுத்து நிறுத்தும் அரண் திராவிட இயக்கங்கள் தான். அந்த இயக்கம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அரண் வெறும் கற்கோட்டையாக இல்லாமல் இரும்பு கோட்டையாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுமோடைய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்லை. என்ன அது ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நான் பேசுறது கரெக்டாக தப்பான்னு தோழர் சுபவி அவர்கள் சொல்லிட்டு, தமிழ் மன்னர்கள் காலத்தில் ஆரிய மேன்மை என்ற மாயை தான் தமிழுக்கு எதிராக இருந்தது. திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி தான் அதை தடுத்து நிறுத்தியது, இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. தமிழ் தேசியங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான் என்பதும் என்னுடைய உடன்பாடு. அப்படி போகும்போது சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயங்கிற போர்வையில் சகல விதமான மூட நம்பிக்கைகளும் மறுபடியும் வளரும். சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல், அடக்குமுறைகள் எல்லாம் தலை தூக்கும். தம்பி அஜித்குமார் ஒரு பதிவிட்டிருக்காரு. பைக்கு அவர் பைக்கில் டூர் போகல அங்கேருந்து சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து கோபம் வர்றதுக்கு காரணம் மதம் தான். எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிற ஒருத்தரை பார்க்குறோம், அவருக்கு நம்மளுக்கு எந்த வாய்க்காக தகராறும் கிடையாது. ஆனால் அவர் இந்த மதம் அப்படின்னா தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு வெறுப்பு வர அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே, தமிழ் தேசியங்கிற பெயரில் எதிர்த்து ஆரியத்திற்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது. எப்படி பார்த்தாலும் என்னுடைய கருத்து திராவிடம் தான் தமிழுக்கு அரண் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் என்ற கொள்கை தமிழ்நாட்டில் எடுக்கணுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வரலாற்று பகை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம். அது இல்லை. திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல். ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்கிருந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை குடிவார வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. என் அலைபேசியில் இருக்குது. அங்கே பிராமண பெண்கள், இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ரிமோனியில் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் தட்டி பாருங்கள். ராகுல் டிராவிட்னு பேர் வச்சுருக்குது அது அவங்க அடையாளம். நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்கிறாங்க. திராவிடங்கிறத அவங்கள தான் குறிக்குது. அவங்கத்தையே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான். இந்த மாதிரி ஒரு ஏமாற்று. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, மாடலுங்கிறது தமிழ் சொல்லா. திராவிட மாடல் தமிழ் வாழ்கங்குது. நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன். திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழர் அடையாளங்களை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று. அதில் என்ன குழப்பம்? நீங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறீங்கல்ல,
எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில். ஏப்பா இப்போ நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் பேசு. இப்போ ட்ரம்ப்பும் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல, கமலா ஹாரிஸ், அது மாதிரி ஹாரிஸ் மாதிரி நீங்கள் பேசுங்க, நானும் பேசுகிறேன். யார் என்னோட வர்றது? திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி, எல்லாரும் கேட்டுக்கணும். தமிழர்கள், இது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கம் தான். தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசியிருக்காங்க. தமிழ் தேசியம் பேசினா ஆரியர்கள் வந்துடுவாங்க. அடுத்த நொடி எஸ்வி சேகர் ஸ்டாலினை கைப்பற்றி நின்று இதெல்லாம் கவனிக்கல. ஆரியர் உள்ள வந்துடுவார், தமிழர் என்று வருவார். அவன் எப்படி வருவானா? தமிழர் என்று வருவானா? நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா? ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது. யாரு? திராவிடர் வர முடியாது. திராவிடர் யாருன்னு தெரியுதுல்ல, வர முடியாது. அதனால திராவிடம் என்று இருக்கணும். நம்ம பாட்டனார், நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா? திராவிடனல் திருநாடுன்னு வந்ததுக்காக அது தமிழ் தாய் வாழ்த்து. அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் போடுவேன் பாருங்க. ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருன்னா எங்கள் ஆத்தா கோச்சுக்குருவாளா?